நம்ம பொருளை யாராவது திருடிட்டா நாம என்ன செய்வோம்? ஆனால் ஒரு மேன்மகனார் தனது பொருளை திருடியும் திருடனுக்காக துஆ செய்தார்கள். ஏன் தெரியுமா? அஹ்மத் இப்னு முஹம்மது அல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய உடையை ஒரு திருடன் திருடுகிறான். அவன் அந்த உடையை எடுத்த அடுத்த கணம் அவன் கரம் செயலிழந்து போகிறது. பார்த்தா நம்ம கை வேலை செய்ய மாட்டேது, துணியை கொண்டை திருப்பி வச்சிருவோமே அப்படின்னு போய் எடுத்த இடத்தில் அந்த உடையை மீண்டும் வைக்கிறான். அதை பார்த்த அஹ்மத் இப்னு முஹம்மது அல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் கத் ரத்த சியாபி, அவன் என் உடையை திருப்பி தந்து விட்டான், அதனால் அவன் கரத்தையும் நீ பழையது போல் செயல்பட ஆரம்பிக்க செய்வாயாக அப்படின்னு துஆ செய்தார்கள். என்றால் நாம் விளங்க வேண்டும், ஒரு திருடனாக இருந்தாலும் அவன் தான் செய்தது தவறு என்று உணர்ந்து விட்டானே, ஆனால் அந்த திருடனுக்கும் துஆ செய்வதுதான் ஒரு முஸ்லிமின், ஒரு முஃமினின் அடையாளம் என்பதை நாம் விளங்க வேண்டும்.